அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அற்புதமான சிறப்பான ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 20ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அருட்பார்வையும் நம் மீது விழுந்தாலே போதும், செல்வ வளத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது. மேலும் திருமணம் மற்றும் சுபகாரியங்களில் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறப்பான நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியும் இருக்குது. இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது. அதுவும் இது தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள், கடன்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இன்றைக்கி இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உரிய 6ங்கிற எண் இந்த பங்குனி மாதத்தின் 6 அப்படிங்கிற தேதியில் அமைஞ்சிருக்குது. இப்படி முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணை அந்த தேதியில் வருது அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய 3 சேர்க்கையும் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறது குருவிற்கு உரிய நாளாச்சா, அவருக்குரிய எண்ணுங்கும் போது 3. அடுத்தது இது மார்ச் மாதம் அப்படிங்கிறதும் 3வது மாதம். அப்போ 3 அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 369 அப்படிங்கிற போர்ட்டலும் ஓப்பன் ஆகி இருக்குது. அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது மார்ச் மாதம்ங்கிறதுனால 3வது மாதம், இங்கே 3ங்கிற நம்பர் வந்துடுச்சு. அடுத்தது 6ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வருது. இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி தான். அதே போல் இன்றைக்கி தேதியிலையும் பங்குனி 6. அப்போ 6 அப்படிங்கிறது இந்த 2 இடத்துலையுமே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அடுத்தது 9 அப்படிங்கிற எண் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது. 2025 இதில் வர 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 + 5ங்கும் போது 9 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இத்தனை சிறப்பு, அதாவது 6 சேர்க்கை, 3 சேர்க்கை, 369க்கு உண்டான சேர்க்கை, முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய எண்ணானது இந்த தேதியில் வருது. இது எத்தனையும் சேர்ந்து இந்த நாளை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக மாற்றியிருக்கு. ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி குளிங்க, குபேரர் போல பொன்னும் பொருளும் பெருகும் என்பது குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேங்க. ஒருவேளை அந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது இன்று இரவுக்குள்ளே அது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம், கை காலையாவது கழுவிக்கோங்க. அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளியளவும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி அத்தனை சிறப்புகள் ஒன்றா சேர்ந்துருக்குது. குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி இன்றைக்கி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதுக்காக இது செய்கிறீங்களோ அது நடந்தே தீரும். ஏன் குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகனை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவிற்குரிய இடமா கருதப்படுறது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆலயத்தை தான் சொல்லுவாங்க. அங்கே முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு குருவிற்கும் உண்டு. சூரசம்காரம் நடக்கும்போது கூட குரு பகவானுடைய கருத்து கேட்டு அவருடைய வழிநடத்தலின்படி தான் முருகப்பெருமான் போரிட்டு ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இன்றைக்கி குருவுக்குரிய நாள்லேயே முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி வந்திருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனதால் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நல்ல பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படம் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க. வேல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. குறைந்தபட்சம் பாலாலேயாவது அபிஷேகம் செய்கிறது அல்லது பன்னீரால் அபிஷேகம் செய்கிறது விசேஷம். 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வெட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி பூக்கள் வச்சுக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படமெல்லாம் இல்லை, நாங்கள் வெறும் பரிகாரம் மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தாராளமாக செய்யலாம். மனதுக்குள்ளே நீங்கள் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சிங்கன்னாவே போதும், நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வரக்கூடிய குருவாரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு. குருவாரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். மேலும் இன்று முழுவதுமே நமக்கு வந்து இந்த சஷ்டி திதியும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குருவாரை நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணிக்கு இடையே உள்ள அந்த குபேர காலத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா மாலை 5லிருந்து இரவு 9 மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தையும் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த டைமில் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டுருப்போம், இல்லை சில முக்கியமான வேலைகளில் இருப்போம் அப்படிங்கும்போது நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 1:30லேருந்து 3 மணிக்கு இடையே உள்ள நேரம். யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையிலே நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். சின்னதாக வந்து ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மண்ணகலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்து நல்லா ட்ரையாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. புது விளக்கே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லது. ஏன்னா பழைய விளக்குங்கும் போது கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கோடு இருக்கும். நீங்கள் வேணால் நல்லா கூட சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த விளக்கினுடைய விளிம்பில் மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வந்து 3ங்கிற எண்ணிக்கையிலேயே வந்து இட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கோ அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கோ அந்த விளக்குக்கு அளவாக வந்து நமக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த பொருளாக கருதப்படுது. மேலும் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த பொருள்னு பார்க்கும்போது மஞ்சள் தூள் தான். இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையும் எடுத்துக்கலாம். இல்லை கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் வச்சுருக்கீங்க, முகத்துக்கு பூசி குளிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அதையும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சின்ன அகல் விளக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் 1 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே சரியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6ங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி கொண்டது. 6ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக இருக்கிறதுனாலையும் அவருக்குரிய எண் 6 அப்படிங்கிறதுனாலையும் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குபேரருக்கு உரிய நாளாகவும் இருக்குது. மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், சில ஆன்மீக பரிகாரங்களின் படி ஆகட்டும், இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கும். அதுக்காக தான் இதை வந்து எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு இதை நீங்கள் கழுவிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பூஜையில் உட்காந்துட்டாலும் சரி, ஹாலில் உட்காந்துட்டாலும் சரி. இப்போ இந்த அகல் விளக்கில் அந்த மஞ்சள் தூள் வந்து கொட்டிக்கோங்க. அடுத்ததாக இதுவில் 6 மிளகை ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வைங்க. அதாவது அப்படியே போடக்கூடாது, ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு வைங்க. சுத்தமாக இருக்கிறவங்க வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை அப்படின்னு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டு வைக்கிறது சிறப்பு. இல்லைன்னா உங்களுடைய பிரச்சனை தீரணும்னு சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இதுக்கு நடுவில் அந்த ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வச்சுருங்க. இப்போ அதை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதார முருகப்பெருமானையும் குபேரரையும் குரு பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சுமையெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணும், அடகு நகை மீட்கணும், மென்மேலும் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. எந்த சுவாமி படத்து முன்னாடி வச்சாலும் சரிதான். இது இந்த நாள் முழுவதும் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மிளகு இருக்குது இல்லையா, அந்த மிளகை வந்து நீங்கள் உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இந்த 5 ரூபாயுமே நீங்கள் அதே இடத்துலையே வந்து வச்சிடலாம். இந்த மஞ்சத்தூளை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் மஞ்சள் எல்லாம் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருப்பீங்க, அதுலேருந்து தான் டெய்லி நெத்தியில் இட்டுக்குவீங்க. அப்படிங்கும்போது அதே கிண்ணத்தில் இதை வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் தினந்தோறும் நெத்தியிலையும் இட்டுக்கலாம். நிலைவாசல் பூஜை செய்யும் போது இந்த மஞ்சளை பயன்படுத்தி நிலைவாசலுக்கு பொட்டும் வந்து வச்சுக்கலாம். இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுவதை கண்கூடாவே பார்ப்பீங்க. அதுவும் இந்த நாளில் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.